தென்னை மரம் மரணத்தை தருமா? மரணத்தை தர தென்னை மரங்களா மாறி இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம ஊரோட அடையாளம், கடற்கரையில, வீட்டோட வாசல்ல, ஒரு தோப்புகள்ல அதிகமா வளர்த்துட்டு இருக்கிற மரம் தென்னை மரம். பசுமையான தோட்டங்கள்ல குளிர்ச்சிக்காக வைக்கப்படுற மரம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, இந்த தென்னை மரம் தான் கொலைகார மரமா மாறி இருக்கு. எதனால இந்த அளவுக்கு பயங்கரமான மரமா மாறி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Watching videos without subscribing is injurious to YouTubers மற்றும் உயிரை கொல்லும். ஆமாங்க, மரத்துல இருந்து விழுகிற தேங்காய் நிறைய பேருக்கு காயங்களை ஏற்படுத்தியிருக்கு. 1984 டாக்டர் பீட்டர் பக்ஸ் ஒரு ஆய்வு ஒண்ண வெளியிட்டாரு. தி இன்ஜுரிஸ் டியூ டு ஃபாலிங் கோகனட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரியை வெளியிட்டாரு. அதுல அவர் கூறியிருக்கிறது, பப்புவா நியூகினி அப்படிங்கிற நாட்டுல 4 வருஷத்துல மருத்துவமனையில அனுமதிச்சதுல 2.5% மக்கள் தேங்காய் மேல விழுந்துதான் காயமடைஞ்சிருக்காங்க. அதுல குறைஞ்சது 2 மரணமாச்சு இருந்திருக்கு. ஆனா அதுக்கு பிறகு ஊடகங்கள்ல தவறான செய்தியை பரப்பிட்டு இருந்தாங்க. ஒரு வருடத்துல மட்டும் 150 பேருக்கு மேல அந்த தேங்காய் விழுந்து இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தவறான செய்தியை பரப்பிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல அந்த தேங்காய் விழுந்து குறைஞ்சது 2 பேரு தான் மரணிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரு அந்த ஆய்வுல சொல்லியிருக்காரு. ஆனா தவறான செய்தியை ஊடகங்கள் பரப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது சுறாமின் தாக்குதலுக்கு ஈக்குவலான மரணங்கள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்கள் அதை கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சுறாமீன்களால ஒரு வருடத்துக்கு 5 பேர் தான் மரணிக்கிறாங்க, ஆனா தேங்காய் விழுந்து 150 பேர் மரணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பரப்பிட்டு இருந்தாங்க. இதனால 2002 ஆஸ்திரேலியால இருந்த கடற்கரையில இருந்த தென்னை மரங்களை அங்கிருந்த அதிகாரிகள் வெட்டி எடுத்துட்டாங்க. அவங்க அந்த மரங்களுக்கு கில்லர் ட்ரீஸ்னு பேர் வச்சாங்க. ஆனா இதெல்லாம் புதுசா இருந்தாலும் வரலாற்றுல 1770 இருந்தே தேங்காய் விழுந்து மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, 2ஆம் உலகப் போர்ல ஜப்பான் ராணுவம் தேங்காயை ஒரு ஆயுதமா பயன்படுத்தினாங்க. அதுல உள்ள அமிலம், அப்புறம் அந்த தேங்காயை ஒரு கோகனட் பாம் மாதிரி அதுல எரிமருந்த போட்டு அதுல அதை பாம் தயாரிச்சாங்க. அதை போர்ல பயன்படுத்தினாங்க. இந்த தகவல்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே புதுசா தான் இருக்கும். இப்ப கொஞ்சம் தென்னை மரத்தை பத்தி பார்ப்போம். தென்னை மரம் சுமார் 30 மீட்டர் வரைக்கும் உயரமா வளரக்கூடிய ஒரு மரம். ஒரு வருடத்துல ஒரு மரம் சுமார் 75 தேங்காய் வரைக்கும் ஆவரேஜா கொடுக்குன்னு சொல்றாங்க. ஆனா சாதாரணமா 30க்கும் குறைவா தான் கிடைக்கும். ஒரு தேங்காயோட எடை சுமார் 14 கிலோ வரைக்கும் எடை கூட இருக்குமா. நம்ம ஊர்ல இருக்கிற தேங்காய்லாம் ஒரு 5 கிலோ 6 கிலோ அந்த மாதிரி இடையில தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைய உலகத்துல 80க்கும் மேற்பட்ட நாடுகள்ல தேங்காய் பயிரிட்டு இருக்காங்க. ஆண்டுக்கு 61 மில்லியன் டன் தேங்காய் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. பீட்டர் பக்ஸ் இந்த ஆராய்ச்சிக்காக 2012 நோபல் பரிசு வாங்கியிருக்காரு நகைச்சுவைக்காக. அந்த விருது மீண்டும் இந்த ஆராய்ச்சியை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்காக இந்த மாதிரி விருது கொடுத்திருக்காங்க. பண்ணக்கூடாத ஆராய்ச்சி அப்படிங்கிற தன்மையில இந்த விருதை கொடுத்திருக்காங்க அவருக்கு. ஆனா பாஸ் சொல்லியிருக்காரு, நான் தினமும் அந்த காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது அது நகைச்சுவானது கிடையாது. தேங்காய் விழுந்து காயமடைந்தவங்க அவர்கிட்ட சிகிச்சை எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்படின்னா புரிஞ்சுக்கங்க, வெக்கேஷனுக்கு எல்லாம் போகும்போது தென்னை மரத்துக்கிட்ட அதிக நேரம் உட்கார்றத தவிர்த்துக்கலாம் நம்ம. அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், கடற்கரையில தென்னை மரத்துக்கடியில உட்கார்ந்துருக்கும் போது இந்த பதிவை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. அந்த நிழல் நம்மளுக்கு ஒரு குளிர்ச்சியை தரலாம், ஆனா அது ஆபத்தானதும் நீங்க உணர்ந்துக்கங்க. ஏன்னா தென்னை மரத்தோட ஹைட்டுக்கு அந்த தேங்காயோட வெயிட்டுக்கு நம்ம மேல விழுந்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த தென்னை மரத்தோட மரண ரகசியை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. தென்னை மரத்தை பத்தி இந்த மாதிரி தெரிஞ்சதும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனாலதான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து சுவாரஸ்யமான மர்மமான பல விஷயங்களை பத்தி நம்ம வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நல்லதை பேசுவோம், உண்மையை பேசுவோம். நன்றி.